அப்போ நீங்கள் மாற்றம் தருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சினிமாவில் உங்களை கதாநாயகர்களாக பார்த்து கொண்டு இருந்தவங்க அந்த சினிமா மோகத்தில் இவர் நிச்சயமாக ஒரு மாற்றம் தருவாருன்னு உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதே போல் வீட்டில் சொல்ல இருந்த குட்டீஸுங்க சொன்னதுக்காக பெரியவங்களும் இவர் ஒரு மாற்றம் தருவாருன்ற ஒரு நம்பிக்கையில் வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்கள் தரப்போகிற மாற்றம் என்ன நடந்துட்டு இருக்கிறதுன்றத எல்லாமே வீடியோக்களாக, வீடியோ இல்லாமல் நிறைய வெளியே இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. வீடியோக்களாக உள்ளது கூட மொத்தமாக உங்களுக்கு நம்ம தந்துக்கிட்டு இருந்தாலும் அதுவும் உங்களால் பார்க்க முடியாது. அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு முதல்வர் பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு பொறுப்பான பொறுப்பில் இருக்கிறீங்க, 8 கோடி மக்களுக்குமான முதல்வனாக நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கெல்லாம் என்ன நீதி கிடைக்கும், என்ன நியாயம் கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும் என்று வாக்களித்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன என்பதை தான் இந்த செய்தியும் சிந்தனையும் வாயிலாக நம்ம கேட்க விரும்பியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. 107 உறுப்பினர்களை கொண்ட தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது ஆட்சியை அமைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் முதல்வராக சி ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பேற்று தன்னுடைய ஆரம்ப உரையை அவர் நிகழ்த்துகின்ற போது தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு பல செய்திகளை அவர் அதிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதிலே குறிப்பாக இந்த அரசு நிகழ்ச்சியிலே வந்தே மாதரம் பாடல் ஆரம்பத்திலே பாடப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம். தமிழகத்திலே இல்லாத ஒரு புதிய நடைமுறை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான, இந்திய இறையாண்மைக்கு எதிரான, மதசார்பற்ற தன்மைக்கு எதிரான வந்தே மாதரம் பாடலை தமிழகத்துடைய ஒரு அரசு நிகழ்ச்சியிலே அரங்கேற்றி இருக்கின்றார்கள். இது தாவேகா தரப்பினருக்கு தெரியாமல் நடந்திருக்கும் என்ற நிலையிலே ஒரு சிலர் அது குறித்து கேள்விகளை எழுப்பிய பிறகு தாவேகாவுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பெயரிலே ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அது முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிந்துதான் அது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். 8 கோடி மக்களுக்கான முதல்வராக நான் செயல்படுவேன் என்று விஜய் பேசியிருக்கிறார். நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரத்தில் இஸ்லாமியர்களை அடையாளம் காண வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடல் மதசார்பற்ற தேசத்திலே ஒரு அரசு நிகழ்ச்சியிலே ஒளிபரப்பப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்கு உரியது என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றேன். விஜய் அவர்கள் தன்னுடைய உரையிலே நிறைய விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டார்கள். அதில் அவர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்ற போது விஜய் தப்பு பண்ணவும் மாட்டான், தப்பு பண்ண விடவும் மாட்டான், ஜெயித்து விட்டோம் என்ற அந்த நிலையில் யாராவது நீங்கள் அட்டகாசம் பண்ணணுன்ற மனசில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதை எரேஸ் பண்ணிடுங்க என்ற ஒரு வார்த்தையை தன்னுடைய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியிலே அவர் சுட்டி காட்டியிருந்தார். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. பதவியேற்றிருக்கக்கூடிய 107 எம்எல்ஏக்களிலே 41 பேர் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது. தாவேகாவுடைய 107 எம்எல்ஏக்களில் 41 பேர் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது. 19 பேர் மீது கடுமையான குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன அந்த வார்த்தை, மக்கள் மாற்றம் வேண்டும் என்பதற்காக விஜய் அவர்களை முதல்வர் நாற்காலியிலே அமர்வதற்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் கொலை வழக்கு,
கொலை முயற்சி வழக்கு, கொள்ளை வழக்கு என்று பல குற்றணி பின்னணிகள் உண்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் தப்பு செய்யவும் மாட்டான், தப்பு செய்யவும் விடமாட்டான் என்று அவர் சொன்னதை தன்னுடைய கட்சியிலிருந்து முதலில் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலை அவருக்கு இருக்கிறது. மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கித்தான் மாற்று அரசியல் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தாவேகாவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை அவர் கருத்தில் கொண்டு இந்த மாற்றங்களை ஏற்படுத்த அவர் முனைப்பு காட்ட வேண்டும். சமீபத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சியில் பார்க்குறேன், ஒரு பத்திரிகையாளர் ஒரு பேட்டி ஒன்று தரும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னென்னா, இதை முதல்வர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தாங்க, அவர் தப்பு செய்யவும் மாட்டாங்க, அவங்க தப்பு செய்யறதுக்கு விடவும் மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடையில் தாவேகா கட்சியினர் மாமூல் வசூல் செய்யக்கூடிய, நாங்கள் தான் ஆளுங்கட்சி ஆயிட்டோம், அதனால் மாமூல் எங்களுக்கு தான் தரணும்னு வசூல் செய்யக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள், இதை அவர் சரி செய்ய வேண்டும் என்று அந்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தேன். அதை கூட உங்களுக்கு காட்சியாக அந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம். பல மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளுக்கு தாவேகா மாவட்ட செயலாளர்கள் போய் மிரட்டி இருக்கிறாங்க, இனிமேல் மாமூலை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. சென்னை தலைநகரில் விஜய் குடியிருக்கிற நீலாங்கரை அமைந்திருக்கிற ஈசிஆர் சாலையிலேயே மாமூல் வசூல் பண்ற வேலையில தாவேகாவினர் சிலர் ஈடுபட்டாங்க. ஒரு ஆர்வத்தின் காரணமா நம்ம ஆட்சி வந்துருச்சுங்கிற உற்சாகம் இருந்திருக்கலாம். இதை திமுக அதிமுக பண்ணதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா சார்னு கேட்கலாம். நிச்சயமா அது நெக்லிஜென்ஸ் சொல்ற அளவுக்கு மிக 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 சிறிய அளவுதான். இதுல நீங்க எடுத்தீர்கள் என்று சொன்னார், சமூக வலைதளங்கள் நிறைய பரவி கிடக்கிறது. விஜய் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்வார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு விஜய் அவர்களுடைய அந்த கட்சியினர் கொண்டாட்டத்திற்காக போயிட்டு இருக்கும்போது ஒரு ரோட்ல ஒரு ஆடு இருக்கு. அந்த ஆட்டு உரிமையாளர் யாரு, அவர் என்ன எந்த சூழ்நிலையும் யோசிக்காமல் அந்த ரோட்டிலே அந்த ஆட்டை அறுத்து அதை தூக்கி ஓரமா போட்டு போறாங்க. அப்போ தொண்டர்களுக்கு தப்பு செய்யக்கூடாது என்பதை வழிகாட்ட வேண்டிய ஒரு இடத்தில் உள்ளவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களா? இப்போ இவங்க சிஎம் ஆயிட்டாங்க, முக்கிய பொறுப்புக்கு போயிட்டாங்க, நிறைய பணிகள் இருக்கிறதுன்னு சொன்னால் தாவேகா கட்சியில் இருக்கக்கூடியவங்க இதையெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை நேர்வழிப்படுத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு மாநிலத்தில் யாராவது பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறார்களா? ஏதாவது அவர்களுக்கு ஒழுக்க போதனைகள் சொல்வது, நெறிமுறைகள் சொல்வதற்கான வழிவகை இருக்கிறதா என்பதையெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இதையெல்லாம் விஜய் அவங்க கண்காணிக்கணும். ஏன்னா ஒரு ரோட்டில் தாவேகா கட்சியினர் ஊர்வலம் போகிறாங்க, நல்லா தெரிகிறது, வீடியோ காட்சி இருக்கிறது. ரோட்டில் ஒரு ஆட்டை அறுத்து போட்டுட்டு அதை பலி கொடுத்துட்டு போகிற மாதிரி போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும். பல இடங்களில் சந்தோஷத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம்ன்ற பேரில் போற வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் இடையூறு தரக்கூடிய அளவிற்கு, ஒரு பஸ்ஸு போனால் பஸ்ஸை விட மாட்டோம், அப்படியே நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி பாட்டை போட்டுக்கிட்டு நடு ரோட்டில் தாவேகாவுடைய அந்த பெயராலே அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் சமூக வலைதளங்கள் நிறைய இருக்கிறது. உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோக்களை அது தெரிந்து கொள்வதற்காக நிறைய இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வீடியோக்களை மட்டும் நம்ம சொல்றோம். அதே மாதிரி செய்தியாளர் செய்தி சேகரிக்க வருகிறார், ஒரு தாவேகாவுடைய தொண்டர் என்று சொல்லக்கூடியவங்க அவங்கள அடிக்க போறாங்க. ஒரு பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் இந்த ஜனநாயகத்துடைய 4ஆம் தூண், மக்களுக்கு அரசுடைய செய்திகளை சொல்லக்கூடியதற்காக வரக்கூடியவங்க. அப்போ நாங்களாம் ஒரு பத்திரிகையாளர்களாக இருக்கிறோம், மக்களுக்கு செய்தியை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் பத்திரிகையாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டியது ஒரு கட்சியுடைய பொறுப்பு. அப்போ இந்த தொண்டர்கள் அடிக்க போகக்கூடிய காட்சிகளை சமூக வலைதளங்களில் பார்க்கணும். ஒரு டிராபிக் போலீஸ் டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு, தாவேகாவுடைய அந்த கொடியை அணிந்து கொண்டு துண்டை போட்டுக்கிட்டு
பெண்கள் அந்த காவல்துறை அதிகாரியை மிரட்டுறாங்க, அவன் பொண்டாட்டியை மிரட்டுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அருவருக்கத்தக்க செயல்களில் தாவேக்காவுடைய தொண்டர்கள் ஈடுபடக்கூடியதை சமூக வலைதளங்களில் நிறைய நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஒரு பூங்கா ஒன்று திறந்து கிடக்குது, நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் என்று சொல்லி அடாவடியில் அதை பூட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடியதை பார்க்குறோம். கொண்டாட்டன்ற பேர்ல நிறைய அத்துமீறல்கள் நடக்கிறது. பட்டாசை வெடிக்கிறாங்க, பட்டாசை வெடிக்கிறதுனால வீடுகள் எரியக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். போற வர வழியெல்லாம் டிராபிக் பண்ணி கொண்டாடுகின்ற பேர்ல மக்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகளையும் இடையூறுகளையும் தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய சமூக வலைதளங்களில் வந்துகிட்டே இருக்கிறது. அப்ப விஜய் தப்பு பண்ணவும் மாட்டான், தப்பு செய்யவும் விடவும் மாட்டான் என்று நீங்கள் சொன்னது உண்மை என்று சொன்னார், இந்த தொண்டர்களை எப்படி நீங்க நெறிப்படுத்த போறீங்க? நிறைய எடுத்தீர்கள் என்று சொன்னால் பஸ் நிலையத்தில் உள்ள பூந்து கார்ல போய் பெரிய அட்டகாசம் பண்றது, பஸ்ல ஏறி குடிச்சிட்டு நான் தாவேக்காரன் சொல்லி அந்த பொதுமக்களை மிரட்டுறது. ராமநாதபுரத்தில் கொட்டும் மழையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம், அரண்மனை, பாரதி நகர், நீதிமன்ற வளாகம் உள்ளிட்ட இடங்களில் கார் ஒன்றில் தமிழக வெற்றி கழகத்தின் துண்டோடு விசில் அடித்து கூச்சலிட்டு ஆட்டம் போட்டு பேருந்து நிலையத்திற்குள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் காரில் வந்து ரகளையில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் 6 பேரையும் போலீசார் கைது செய்ததோடு காரையும் பறிமுதல் செய்தனர். இடையூறு செய்யறது, அந்த பஸ் கண்டக்டரை மிரட்டுறது, அந்த வேலை செய்யக்கூடிய வரக்கூடிய நகராட்சி ஊழியர்களை மிரட்டுறது, அவங்கள பணி செய்ய விடாம தடுக்கிறதுன்னு நிறைய சம்பவங்கள் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கிறது. அப்ப இதுக்கு ஒரு கடிவாளம் போடணும். நாங்கள் வந்து இப்போ ஆளுங்கட்சிக்கு ஆயிட்டோம், நாங்க ஆட்டம் போடுவோம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நீங்க பேசியது உண்மை என்று சொன்னால் இதுக்கு அடுத்த கட்ட நிலைகள் என்ன என்பதையெல்லாம் உங்க கட்சி சார்பாக உள்ள முக்கிய நிர்வாகிகள் இவர்களை நெறிப்படுத்துறதுக்கு என்ன வழி வச்சிருக்கிறீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, இனி இந்த தவறுகள் நடக்காமல் இருக்குமா, இல்ல தொடர்ச்சியாக இது மாதிரிதான் தமிழக மக்கள் இன்னல்களையும் இடையூறுகளும் சந்தித்து கொண்டே இருக்கணுமான்றத உங்க கட்சி நிர்வாகிகள் தான் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். தொண்டர்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கிறார்கள், தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் கட்சியில முக்கிய பொறுப்புகள்ல உள்ளவர்கள் கூட பெரிய அளவுக்கான இந்த சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிக்கிட்டே இருக்கிறது. அப்ப நீங்க ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க விஜய் தப்பு பண்ண மாட்டான், விஜய் கூட இருக்கிறவங்கள தப்பு பண்ணவும் விட மாட்டான், அதையெல்லாம் எரேஸ் பண்ணிருக்குன்றீங்க. அப்ப எரேஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா அவங்க மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இப்படி ஒரு தப்பு செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லது அதுல இருந்து அவங்க வெளியில வந்திருக்கிறாங்களா, அது சரி செய்யப்பட்டிருக்கிறதா என்பது பொதுமக்களுக்கு தெரியணும்ல. வலைதளங்களை பரப்பிட்டு வருது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கர்ப்பிணி பெண் அவங்க கிட்ட வேலை வாங்குறாங்க, விளம்பர வேலைகளை வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிய பிறகு அவங்களுக்கு சம்பளம் தரல. நீங்க வாங்க எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுங்க, எங்களோட பட்ஜெட் அதிகமா இருந்ததுனால அவரால் அஃபோர்ட் பண்ண முடியாது, இப்போதைக்கு நான் ஒரு 25 lakhs தரேன், பேலன்ஸ் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. சோ இதுதான் நானும் அவரும் போட்ட அபிஷியல் அக்ரிமெண்ட் காப்பி. 4 மாத கர்ப்பிணினா எனக்கு மிரட்டல் விடுக்கிறாரு தாவேக்க வேட்பாளர். ஒரு பொண்ணை, கர்ப்பிணி பொண்ணை மிரட்டுற அளவுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு பவர்? நான் உயிருக்கு பயந்து நாமக்கல்ல இருந்து வெளியில வந்திருக்கேங்க. சம்பளம் தரலன்னு சொல்லி போய் கேட்கிறாங்க. திலீப் என்று சொல்லக்கூடிய உங்க தாவேக்காவுல வேட்பாளராக நிற்க வைக்கப்பட்டவர், அவர் வந்து அந்த வேலைக்கு வைத்திருந்த அந்த பெண்ணிடத்துல சம்பளம் தரலன்னு சம்பளம் கேட்கிறாங்க. அவங்க கர்ப்பிணி பெண், கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காமல் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். அப்ப இப்படி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார், அவர் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, என்ன செய்திருக்கிறது கட்சி நிர்வாகம்? இது பொதுமக்கள் பார்வைக்கு வரணுமா இல்லையா? அப்போ ஒரு தப்பு செய்ய மாட்டோம், தப்பு செய்ய விடவும் மாட்டோம்ன்றத வெறும் ஸ்கிரீன்ல மட்டும் தானா இல்ல நிஜத்திலையுமா என்பதை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆட்டோ டிரைவர்னு ஒருத்தரை வந்து களத்துல நிறுத்துறீங்க. அவர் இனோவா காருக்கு ஓனரா இருக்கிறாரு, அவரு நிறைய விஷயங்கள் அவர் சம்பந்தமா பேசப்படுது. அவர் உண்மையிலே ஆட்டோ டிரைவர்னா அவருக்கு பேர்ல ஆட்டோ கூட இல்லை,
ஒரு வாடகை ஆட்டோ ஓட்டுறாருன்னா ஏன் இனோவா கார் வச்சிருக்காரு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேணாம். அவர் ஒரு கொண்டாட்டத்தை ஒரு பெரிய வாள் எடுத்து கேட்க வெட்டி கொண்டாடுறார். இது என்ன ஒரு கலாச்சாரம்? இது என்ன கற்றுத்தர போகிறார் அவர்? இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. ஒரு நிர்வாகியா இருக்கிறவங்க இப்படித்தான் இருக்கணும்ன்றத கட்சி வழி நடத்துதா? இது கட்சியுடைய பார்வையா இல்ல அவருடைய தனிப்பட்ட நிலையா? அப்படி தனிப்பட்ட நிலை என்று சொன்னார், அதுல கட்சி அவருக்கு சொன்னது என்ன என்ற கேள்வி பொதுமக்கள் கிட்ட இருக்கு. ஏன்னா விஜய் தப்பு பண்ண மாட்டாரு, தப்பு பண்றதுக்கு விட மாட்டாருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது என்ன மாதிரி இருக்குன்றத மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு. ஒவ்வொன்று நம்ம பேசுறதெல்லாம் நிறைய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவிட்டே இருக்கு. அதே மாதிரி மரியம் வில்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆர்கே நகர் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தினீங்க, ஒரு வெற்றியும் பெற்றிருக்கிறார். அது ஒரு வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவுது. கட்டையை வைத்து பெண்கள் அடிக்கிறார். ரொம்ப கொடூரமான காட்சியா இருக்கிறது. அது சமூக வலைதளங்கள்ல அந்த காட்சியை வெளியே காட்டுறதுக்கே இந்த காட்சியை பார்க்க கூடாதுன்ற மாதிரியான சில கட்டளைகளோடு தான் அந்த காட்சி காட்டப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப கடுமையான தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம அந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வெங்கட்ரமணன் இப்போ அமைச்சர் அளவுக்கு பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அவருடைய மனைவி ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க, என்னை அடிச்சு வெளியே துரத்திட்டாரு, எனக்கு என் மக எங்க இருக்கிறாருன்னே தெரியல, என் நிலை என்னன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி ஒரு பேட்டி தராங்க. இதுக்கு என்ன கட்சி நடத்தி இருக்கிறாங்க? என் பேர் மீனாட்சி, வடபழனிலேருந்து வரேன். நான் அபார்ஷன் பண்ணிடுவான் அம்மா வீட்டுக்கு அடிச்சு துரத்தினாரு. அதோட கூப்பிடவே இல்லை. 6 வருஷமா என் கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கேன். என் குழந்தையும் கூட்டிட்டு போய் ஏமாத்தி என்னை விட்டுட்டாரு. வெங்கடரமணன் தாவேக்கா பொருளாளராக இருக்காரு. கூப்பிடல, குழந்தைய என் கல்ல காமிக்காம குழந்தை என்ன எப்படி இருக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன பண்ணாரோ என் குழந்தைய, பெண் குழந்தை, அது பெண் குழந்தை அம்மா கிட்ட தானே இருக்கணும் சார். இப்படி கொடுமை பண்றாரு 6 வருஷமா. குழந்தைக்கு 9 வயசு ஆகுது. என் குழந்தைய என் கல்ல, நாங்க நேரில் போனா பம்பல் வீட்டுக்கு போனா அடிச்சு துரத்துறாரு. என்னையும் எங்க அம்மாவையும் கொலை பண்ணிடுவான்னு மிரட்டுறாரு. அரேஞ்ச்டு மேரேஜ் தான். 2012 19/2/2012 ஆச்சு. 14 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறாங்களா? இல்ல அதுல உள்ள நிலைமை என்ன? விஜய் தப்பு செய்யவும் மாட்டாரு, தப்பு செய்யவும் விட மாட்டார். அப்ப இது என்னன்றத மக்கள் கேட்பாங்க. 10 வயது சிறுமிய பாம்பு தினேஷ் சென்னை மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்த 10 வயது சிறுமி சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு சிங்காரவேலன் நகர் பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து சென்றுள்ளார். இந்நிலையில் சிறுமி அதே பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி தினேஷ் என்பவர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுமியை தினேஷ் தனது அறைக்குள் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தான் அத்துமீறலில் ஈடுபட்டதை வெளியில் சொன்னால் கழுத்தை நெரித்து கொன்றுவிடுவேன் என்றும் சிறுமியை மிரட்டியதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாம்பு தினேஷ்னு ஒருத்தர் வட்ட செயலாளரா தாவேக்காவுல பொறுப்புல உள்ளவர் ஒரு 10 வயது சிறுமி கிட்ட ஒரு பாலியல் சேட்டை பண்ணியிருக்கிறாரு. இதை சொல்ல போனா நீங்க உன்னை கொலை பண்ணிடுவோம், கொலை மிரட்டல் விட்டுருக்காரு. அப்ப இப்படி ஒவ்வொரு நிர்வாகிகள் செய்யக்கூடியதையெல்லாம் தாவேக்கா கட்சி அதை எப்படி அணுகுது? அவர்களை எப்படி அணுகுகிறீர்கள்? என்ன செய்ய போறீங்க? தப்பு செய்ய விட மாட்டேன்னீங்கல்ல, அப்ப செய்ய விட மாட்டேனாக்கா அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்றத மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி குட்டி என்கிற பிரகாசம் எல்லாத்தையுமே வீடியோ இருக்கிறது, செய்திகள் சேனல்கள்ல வந்தது, சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கிறது. 6 குற்ற வழக்குகள்ல அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி தொகுதி தாவேக்கா வேட்பாளர் பிரகாசம் என்பவர் மீது பாலியல் துன்புறுத்தல் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பார்த்தசாரதி இணைந்திருக்கிறார். பார்த்தசாரதி, முழு விவரங்கள். பெண் நிர்வாகி சங்கீதாவிற்கு பாலியல் தாவேக்கா வேட்பாளராக போட்டியிட்டு வரும் பிரகாசம் என்பவர் மீது பாலியல் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. குட்டி என்று சொல்லக்கூடிய பிரகாசத்தின் மீது. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அவருடைய மச்சான், அவருடைய மனைவியுடைய சகோதரர், அவரு போற இடங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு, இவர் என்ன பொருளாதாரம் மோசடி பண்ணிட்டாரு. மைத்துனரோட அமைச்சர் பதவி
அமைச்சர் அவர் எதுவும் காசு அடிக்க விடாமல் அவர் கரெக்டாக வந்து கண்ட்ரோலாக பார்த்துக்கணும், வாட்ச் பண்ணி அவர் எந்த ஒரு தப்பு பண்ணாமல் அரசாங்கம் பார்த்துக்கிறது. விஜய் அவர் பார்த்துட்டாருன்னா அவர் ரொம்ப நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரி தப்பான விஷயத்தில் அவர் பயன்பட்டு நிறைய கமிஷனு இதெல்லாம் பண்ணி போயிட்டாருன்னா நாட்டுக்கு தப்பாகிடும். இப்போ என்னெல்லாம் இருக்கோ ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு சாப்டர் வந்துக்கிட்டே இருக்கு. பண மோசடி, பண பறித்தல், அதுக்கப்புறம் கற்பழிப்பு சம்பவங்கள், பாலியல் அத்துமீறல்கள், மனைவியை வந்து அடிக்கிறது, பெண்களை ஏமாத்துறது, பெண்களிடத்துல கொலை மிரட்டல் வர்றதுன்னு நிறைய ஒவ்வொரு நிர்வாகிகள் மேலும் வருது. அதே மாதிரி மதுரை தெற்குல ஐடி விங்களை பணி செய்யறதுக்காக அழைச்சிருக்கிறாங்க, பணியும் செய்திருக்கிறார்கள். 27 லட்சம் ரூபாய் பணம் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பத்திரிகையாளர்கள் கிட்ட அந்த கருத்தை பதிவு செய்கிறார். மதுரை தெற்குல நடந்த சம்பவம். அதே மாதிரி புதுக்கோட்டையில 20 கோடி ரூபாய் மக்களிடம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பணம் வாங்கி மோசடி செஞ்சிருக்கிறார். அவர் மேல வழக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சிகளும் உங்களுக்கு நான் வந்து ஆதாரமா தரேன். புதுக்கோட்டையை சார்ந்த சரவணன் என்ற நபர் பல்வேறுபட்ட நபர்கள்ட்ட ஒரு குடும்பத்திலையும் ஒருவருக்கு இருவராகவும் ஒரு பகுதியை சார்ந்த பலர்கிட்டவும் பல்வேறு கதைகளை சொல்லி இன்ட்ரெஸ்டுக்காகவும் தாயாருடைய மருத்துவ செலவுக்காகவும் தொழில பங்கீடு தர்றதாகவும் சொல்லி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு காரணம் சொல்லி புதுக்கோட்டை சில மருத்துவ சொல்லி சில மருத்துவமனைகள் பேரை சொல்லி இன்சூரன்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய கதைகள் திரைப்படத்தில் வர்ற மாதிரி நிறைய கதைகள் சொல்லி சரவணன் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திருவப்பூர் பகுதி மாரியம்மன் குழு தெருவை சார்ந்த சரவணன் என்பவர் மோசடி பண்ணியிருக்காரு. இது கடந்த ஒரு 15 நாளுக்கு தான் ஒருத்தருக்கே தெரியும். நடிகை சாந்தினி நம்மாவை கர்ப்பமாக்கி விட்டுட்டாங்க. தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகி அவரு கர்ப்பமாக்கிட்டாங்க, எனக்கு நீதி வேணும்னு கேட்கிறாங்க. விஜய் தப்பு பண்ண மாட்டாரு, விஜய் தப்பு செய்ய விட மாட்டாரு. அந்த அம்மாவுக்கு வழங்கப்பட்ட நீதி என்ன? இந்த நடிகை சாந்தினி பொதுவெளியில தனக்கு தேவையான நீதியை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல டாவேகா டிவிகேயோட கேண்டிடேட் டாக்டர் அருண், இவர் யாருன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ரிலேஷன் பிளஸ் அவர் வந்து அங்க உள்ள ஃபேக்கல்டி மெடிக்கல் ஃபேக்கல்டி இன்சார்ஜ். அவர் வந்து டாக்டர்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. பட் அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த 2021ல நான் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் மீது ஒரு புகார் கொடுத்திருந்தேன். அந்த புகாரின் அடிப்படையில் இல்லீகல் அபார்ஷன் அப்படின்னு ஒரு இது இருந்தது, பிரிவு இருந்தது. அதுல வந்து இந்த டாக்டர் அருண் தான் மெயின் அக்யூஸ்ட். சோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தாவேகா வந்து எப்போதுமே பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இது இந்த டாக்டர்னால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இவருனால எல்லா பெண்களுக்கும் டேஞ்சரஸ். இந்த டாக்டர் வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு பர்சன். அதே மாதிரி 68,700 ரூபாய் தாவேகா நிர்வாகிகள் வழிப்பறி செய்து பிடிங்கி இருக்கிறாங்க. பெரிய ஒரு கொள்ள சம்பவமா இருக்குது. இதெல்லாம் கேட்கும் போது வழிப்பறியில ஈடுபடுறதுன்னா யார் அதை ஈடுபடுவா? எப்படிப்பட்ட அந்த பண்பு அவங்க கிட்ட வந்திருக்கு? ஒரு நிர்வாகியா இருக்கிறவங்க இப்படி வழிப்பறியில ஈடுபடுவாங்களா? நள்ளிரவில் தாவேகா நிர்வாகிகள் தாக்குதல். டிவியில நிகழ்ச்சியில நியூஸ்ல வரக்கூடிய செய்திகளை தான் நான் உங்ககிட்ட பதிவு செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ நீங்க மாற்றம் தருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சினிமாவில் உங்களை கதாநாயகர்களாக பார்த்து கொண்டு இருந்தவங்க அந்த சினிமா மோகத்தில் இவர் நிச்சயமா ஒரு மாற்றம் தருவாருன்னு உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதே போல வீட்டில் சொல்ல இருந்த குட்டீஸுங்க சொன்னதுக்காக பெரியவங்களும் இவர் ஒரு மாற்றம் தருவாருன்ற ஒரு நம்பிக்கையில வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்க தரப்போற மாற்றம் என்ன நடந்துட்டு இருக்கிறதுன்றத எல்லாமே வீடியோக்களாக, வீடியோ இல்லாமல் நிறைய வெளியே இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. வீடியோக்களாக உள்ளது கூட மொத்தமாக உங்களுக்கு நம்ம தந்துகிட்டு இருந்தாலும் அது உங்களால் பார்க்க முடியாது. அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு முதல்வர் பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு பொறுப்பான பொறுப்பில் இருக்கிறீங்க, 8 கோடி மக்களுக்குமான முதல்வனாக நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கெல்லாம் என்ன நீதி கிடைக்கும், என்ன நியாயம் கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும் என்று வாக்களித்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன என்பதையே தான் இந்த செய்தியும் சிந்தனை வாயிலாக நம்ம கேட்க விரும்பியது. இதை தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்கிற விதமாக இதை அனைவரும் ஷேர் பண்ணணும். தாவேகாவுடைய நிர்வாகிகள் திருத்தப்படணும், தாவேகாவுடைய தொண்டர்கள் திருத்தப்படணும். அவர்களால் மக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இந்த கொள்ளை, இந்த போதை கடத்தல், இந்த மாதிரியான மிகப்பெரும் சம்பவங்கள்ல இருந்தால் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படணும். அவங்கெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்படணும். இந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக இருப்பதற்கு தேவையான விஷயங்களை மாநில முதல்வர் செய்து தர வேண்டும் என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.